ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க போல தெரியுது. என்னை பார்த்தா என்ன ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுதா? நிம்மதி சாக கூட விட மாட்டேங்கிறீங்கய்யா. நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க. நீங்க சாகிறத அப்படி ஓரமா பார்க்கலாமா? ப்ளீஸ் சார், இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். என்ன பார்த்தா விளையாட்டா தெரியுதா? எப்படி சாகலன்னு நானே தவிச்சிட்டு இருக்கிறேன். நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க சார். சத்தம் இல்லாமல் சாவது எப்படி, அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? இல்லையே. அந்த புத்தகத்துடைய ஆத்தரே நான் தான். அப்படியா? செத்தா சொர்க்கம், இல்ல படிச்சது இல்லையே. யமன் உங்கள் தோழன். ஆஹா, இல்லையே சார். புத்தகம் எழுதுனது நான் தான் சார். ஆஹா சார், எவனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கா சார். சார், என் சாவு உங்க கையில தான் சார். சார், என்கிட்ட நிறைய பொருள் இருக்கு சார். வாங்க சார், உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் சார். வாங்க சார். அவப்படாதீங்க, வாங்க சார். சீக்கிரம் சத்தலாம். இருங்க சார், சார் உங்க சாகடிச்சிருவீங்களா சார்? கண்டிப்பா உங்க சாவை நான் ஒரு கவிதையாவே மாத்த போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் சாகறீங்க சொன்னீங்கன்னா உதவி செய்யறது ஈஸியா இருக்கும். காரணமா இல்ல சார். தாத்தா டாச்சரு, பாட்டி டாச்சரு, அம்மா டாச்சரு, அப்பா டாச்சரு, பொண்டாட்டி டாச்சரு, பிள்ளைங்க டாச்சரு, கல்யாணத்துக்கு போனா கல்யாணம் டாச்சரு, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் ஃபீஸ் டாச்சரு, மாப்பிள பொண்ணு அது இது போக வர எல்லாமே டாச்சரு சார். போதும் இவ்வளவு டார்ச்சரோட எப்படி வாழ முடியும்? நீங்களாம் கண்டிப்பா செத்தே ஆகணும். செத்தரலாம். ஆமா, என்ன பொருள் அதெல்லாம்? அதுவா? அருவி கதை. தூக்க மாத்த பாருங்க, தூக்கு கயிறு. பொறுமை. சாகிறதுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், அரளி விதை ஓகேவா சார்? அரளி விதை ஓகே தான். இது என்ன மஞ்சள் அரளியா வெள்ளை அரளியா? எதோட அரளி விதை? அது தெரியலையே. என்ன இப்படி சொல்றீங்க? அப்படி தெரிஞ்சா அப்படித்தானே அதை தண்ணியில வச்சு அரைக்கணுமா இல்ல தக்காளி சட்டில வச்சு அரைக்கணுமான்னு சொல்ல முடியும். அப்ப தூக்க கயிறு ஓகேவா சார்? தூக்கயிறு ஓகே தான், ஆனா அது பெயினா இருக்குமே. பெயினா இருக்குமா? சாகுறதுன்னா என்ன விளையாட்டா? அது ஒரு சயின்ஸ். தெரியுமா? தெரியாதே. இதெல்லாம் தெரியாம என்ன படிச்சீங்க நீங்க? முதல்ல கயிறோடைய நீளம் தெரியணும், அதோடைய விட்டம் சரியா இருக்கணும், அது ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ண தெரியும். இது பாம்பு முடிச்சா, உகம் முடிச்சா, சதுரம் முடிச்சா, என்ன தெரியாம என்ன முடியும்? நீங்க படுத்துனீங்க. சாரி, நான் மறந்துட்டேன். கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேனா, அதனாலதான் அப்படி இருக்குது. சாரி சார். சார், இதெல்லாம் சரி கொண்டு வராது சார். போங்க சார், நானே செத்துக்கிறேன் சார். நீங்க போங்க சார். ஐயோ சாரி சார். சார் போங்க சார். சார், நீங்க சாக போனா தூக்கம் வேணாம் சார். சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அப்போ ஓரப்பந்து இல்லை சார். போங்க சார். அப்ப நான் தூக்க மாத்திரை போட்டுறேன். எதையுமே பார்க்காம கடன் போட்டுறீங்க நீங்க. ஏங்க, இதெல்லாம் ஒரு மாத்திரையா? விட்டமின் மாத்திரை மாதிரிங்க. இதை சாப்பிட்டா எங்கங்க சாவு வரும்? தூக்கம் கூட வராதுங்க. ஐயோ சார், என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க சார். நீ பாருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு மருந்து எழுதி தரேன். உடனே உங்களுக்கு சாவு வந்துடும். கவலைப்படாதீங்க. அப்படியா? இது முதல்ல சொல்லிக்கலாம்ல சார். போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. ஹலோ, என்னையா? ஆனா அதை மெடிக்கல் ஷாப்ல தர மாட்டாங்களே. டாக்டர் கிட்ட தான் எழுதி வாங்கணும். யோ பைத்தியம், இதுக்காக டாக்டர் கிட்ட போய் நான் சாகரேன்னு எழுதி தரேன்னு சொல்ல முடியும்? டாக்டருக்கு நான் எங்கயா போவேன்? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. சாக போறவனுக்கு நற்செய்தியா? நானே ஒரு டாக்டர் தான். எம்பிபிஎஸ் நீங்க? இல்ல, பிஹெச்டி. ஐயோ, சாகடிக்காதீங்கயா, சாகடிக்காதீங்கயா. சாகணும்னு வந்தவங்கள சாகடிக்காதீங்கன்னு சொல்ல வச்சேன் பாத்தீங்களா? கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அது சொல்லத்தான் வந்தேன். எந்த இடையா? அஜர்பைஜான். திருப்பதிரியா? அஜர்பைஜான். 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 சொல்லு. பேசாம வரியா? எந்த வீதின்னு சொல்லு, நான் போய் வாங்கிக்கிறேன். எந்த வீதியா? அது வெளிநாடு. ரஷ்யாவுக்கு தெற்குலயோ துருக்கிக்கு கிழக்குல இருக்கக்கூடிய நாடு. அதுதான் அஜர்பைஜான். ஓ, எனக்கு சாகடிக்காதீங்க. நான் சாகவே இல்லை. யோ எங்கயா? சாக செத்துட்டு போயா?